எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Taste Daily. Taste the Daily. ராமதாஸ் என்ன சத்தியம் பண்ணார், நானோ என் மகனோ அரசியலுக்கு வரமாட்டோம், எந்த பதவிக்கும் வரமாட்டோம், 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் கால் தூசியா மதிப்பானே தவிர நான் விலை போக மாட்டேன்லாம் சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது? என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் யாருன்னு பேசினாரு. அப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அவளை கைது பண்ணி திருச்சி சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. அவர் என்ன பண்றாங்க, அவங்க ஒய்ஃபை விட்டு அந்த ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதுறாரு. ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும். அதையே அவங்க சட்டமன்றத்துல படிச்சு காரி துப்பிட்டு அப்புறம் விட்டாங்க. ஸோ இவர் தான் போராடி. ராமதாஸ் கூத்தாடி, அவங்க அப்பா கூத்தாடி, அன்புமணி எல்லாம் அதனால தான் அந்த இதுல எல்லாம் அந்த டாட்டூ எல்லாம் குத்திக்கிட்டு நைனா 10.5% வந்துடுது நைனா அப்படி எல்லாம் பண்ணது. கிளீசரின் எல்லாம் வச்சுட்டு அவர் எடுக்கும்போது அவர் சொல்றாரு, டைரக்ட் பண்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பேசுங்க, கண்ணில் தண்ணி வரல சொல்ற ரா ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்தது. சென்ட்ரல் பிஜேபியோட தான் கூட்டணி என்று சொல்லுவார்கள். அன்புமணி வரை 7 பேர் மத்திய அமைச்சருடைய இடம் பெற்றார்கள் பாமகவின் சார்பாக. யாரு பேர்லயும் ஊழல் வழக்கு கிடையாது. இருக்கிற ஊழல் வழக்கு என்பது அன்புமணி பேர்ல தான். தேசிய நலன் கருதி கூட்டணியில் வரணும். தேசிய நலனா இல்ல மகன் நலனா? எய்ம்ஸ் இதுல இருந்த மெம்பர் கேதன் தேசாய், அவரு வீட்டில் ரெய்டு பண்ணும்போது 1600 கோடி ரூபாய் பணம், 7000 கிலோ கோல்டும் அதுல பறிமுதல் செய்தார்கள். இதெல்லாம் ஒரு வழக்கு ஒரு பேர்ல இருக்குது இல்லை. இன்றைக்கும் பாட்டியாலா கோர்ட்டுக்கு படிக்கட்டு ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வணக்கங்க. திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இத்தேர்தலில் பாமக நிச்சயமாக வென்று சமூக நீதியை காப்போம் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சமூக நீதி பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? சமூக நீதிக்காக என்றைக்கு போராடி இருக்கிறார்? சமூக நீதிக்காக என்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிறார்? இல்லையே, நாங்கள் உழைத்த உழைப்பில் நாங்கள் பெற்ற வெற்றியை தனது என்று சொல்லி அவர் தம்பட்டம் அடித்து கொண்டாரே தவிர இடஒதுக்கீட்டிலே இன்றளவும் வன்னியர்களுக்காக அவர் ஏதும் செய்யவில்லை. அதற்கு அடிப்படையாக பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அவர் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல, முற்றிலும் பொய். இப்பொழுது 10.5% இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே 2007 என்னால் தொடுக்கப்பட்ட வழக்கு. சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நான் சொல்வதையெல்லாம் சொல்லுகிறார். நான் என்னெல்லாம் பேசினோ அதையெல்லாம் சட்டமன்றத்தில் நோக்க காரணிகள், ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லி அவர் வாசிக்கிறார். இது CN ராமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இது பேக்வர்டு கமிஷன் ஜனார்த்தனம் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். இதைத்தான் வருது. இது 10.5% என்பது எப்பொழுது 2012 முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதை இவங்க கலாட்டா பண்ணும்போது, கலாட்டாவில் வழங்குகின்ற போது கோர்ட்டு நீதிமன்ற நெருக்குதலுக்கு ஆனான பிறகு அது அறிவிக்கிறார்கள். அதை என்ன செய்கிறாங்க, நாங்கள் போராடினதுனால தான் வந்தது அப்படி என்று சொல்லி அவர்கள் தவறாக திசை திருப்புகிறார்கள். அதைத்தான் இப்போ இன்னும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் இவர் போராடி கலாட்டா பண்ணனால வந்ததுன்னு அவங்கவுங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க போராட்டங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். நான் இதை முறையாக நான் சொன்னதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சது நான். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடைசி நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு சட்டமன்றத்துலேயும் சொல்லியாச்சு, வந்துட்ட பிறகு இவங்க நம்ம ரயில்வே நிலையத்திலேருந்து இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, உள்ளே பூந்து கலாட்டா பண்ணுறது, அங்கங்கே கலவரம் செய்கிற மாதிரி செய்துவிட்டு எங்களால் தான் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு எந்த விதத்திலையும் எங்களுடைய உழைப்பை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு செயலை தான் அவர் செய்கிறார்கள். பாஜக மற்றும் பாமக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறலை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதே கூட்டணி நிற்குது. ஸோ இதற்கான தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மக்களிடமிருந்து போய்விட்டது. இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன, ராமதாஸ் என்ன சொல்லி வந்தார், முதல்ல சத்தியம் பண்ணார். 5 சத்தியம், சத்தியசீலர் என்னெல்லாம் சொன்னார், நானோ என் மகனோ அரசியலுக்கு வரமாட்டோம், எந்த பதவிக்கும் வரமாட்டோம், இதெல்லாம் அவர் சொன்னது தானே. 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் கால் தூசியா மதிப்பானே தவிர நான் விலை போக மாட்டேன்லாம் சொன்னார். ஆனால் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் 7 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை பங்கு பெற்றார்கள். 11 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது, யார் யார் பண்ணாங்க? முதல்ல AK மூர்த்தியிலேருந்து, அரங்கவேலிலேருந்து, NT சண்முகத்திலேருந்து, பொன்னுசாமியிலேருந்து, தலித் எழுமலையிலேருந்து, வாழப்பாடி ராமமூர்த்தியிலேருந்து அன்புமணி வரை 7 பேர் மத்திய அமைச்சருடைய இடம் பெற்றார்கள் பாமகவின் சார்பாக. ஆனால் இந்த 7 பேரில் யார் பேர்லையும் ஊழல் வழக்கு கிடையாது. இருக்கிற ஊழல் வழக்கு என்பது அன்புமணி பேரில் தான்.
அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் கூட்டணியே போகிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் நாங்கள் வந்து சென்ட்ரலில் பிஜேபியோட தான் கூட்டணி என்று சொல்லுவார்கள். அது வழக்கமான ஒன்று. அவர் செய்கின்ற பொழுது நிறைய தவறுகளை எல்லாம் செய்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாய் போனது. அவர் வந்து மருத்துவ மேற்படிப்பு படிப்பதற்கான உரிமத்தை வழங்கினார், கல்லூரிக்கு தவறாக வழங்கினார் என்ற வழக்கு இருக்கிறது. அதோடு நில்லாமல் வந்து இந்த எய்ம்ஸ் இதில் இருந்த மெம்பர் கேதன் தேசாய் அவர் வீட்டில் ரெய்டு பண்ணும்போது 1600 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 7 டன் கோல்டு, 7000 கிலோ கோல்டும் வந்து அதில் பறிமுதல் செய்தார்கள். இதெல்லாம் ஒரு வழக்கு ஒரு பேரில் இருக்குதில்லை. இன்றைக்கும் பாட்டியாலா கோர்ட்டுக்கு படிக்கட்டி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஊழல் பேர் வழியில் இப்படிப்பட்ட நிர்வாகம் செய்பவர்களை இதெல்லாம் முதல்ல தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்துக்கு தெரிய வந்தது. ரெண்டாவது என்ன சொன்ன, நான் தான் செஞ்சேன், நான் வந்து அருந்ததியருக்கு 3% ஒதுக்கீடு வாங்கி தந்தேன், இஸ்லாமியர்களுக்கு 3.5% ஒதுக்கீடு வாங்கி தந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் வன்னியர்களுக்கு வாங்கி தரவில்லை? என்றைக்காவது அவர்கள் இத்தனை ஆண்டு காலத்திலே வன்னியர்களுக்கு என்று ஏதாவது 10.5% கொடுங்க என்று கேட்டிருக்கார்களா? தனி ஒதுக்கீடு என்று கேட்டிருக்கிறார்களா? இல்லை. நான் செய்து வைத்ததை இது நடக்கிறது. அது கூட எப்படி நடக்குதுன்னா, அன்றைக்கு வந்து காலையிலே பண்ணியிருப்பாங்க, கடைசி நிமிஷத்தெல்லாம் பண்ணலை. அன்றைக்கு வந்து பாண்டியன் இருக்கிறார், அந்த பாண்டியன் அவர்கள் கம்யூனிஸ்ட், அவர் இறந்து போகிறாரு. அதனால் கூட்டத்தொடரை வந்து ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்கிறாங்க. அதனால தான் அது லேட் ஆச்சு, இல்லை காலையிலே அறிவித்திருப்பார்கள். இது எல்லாம் உண்மை. இது எல்லாம் வந்து சட்டமன்றத்திலே உள்ள குறிப்பேடுகள் இன்றைக்கி போனாலும் பார்த்துக்கலாம். எல்லா வழக்கும் என் பேர் தான் இருக்குது. அரசாங்கம் எனக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள். 10.5% அப்போ நானே தவிர மற்ற யாரும் கிடையாது. வேறு யாரும் சின்ன அளவில் கூட அதை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்ள முடியாது. ஏன்னால் இவர்கள் எல்லாம் யார்? ராமதாஸ் கூத்தாடி, அவங்க அப்பா கூத்தாடி, அன்புமணி எல்லாம். அதனால தான் அந்த இதிலெல்லாம் அந்த டாட்டூலாம் குத்திக்கிட்டு நைனா 10.5% வந்துடுது நைனா அப்படிலாம் பண்ணது. உங்களுக்கு அப்பட்டமான உண்மை அன்றைக்கே தெரிந்திருக்கும். கிளீசரின்லாம் வச்சுட்டு அவர் எடுக்கும்போது அவர் சொல்கிறார், டைரக்ட் பண்ணுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுங்க, அழுவுங்க, கண்ணில் தண்ணி வரல, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்ற ரா ஃபுட்டேஜெலாம் வெளியே வந்தது. ஸோ இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு மத்திய அமைச்சர் இது மாதிரி ஒரு வச்சு ஷூட் பண்ணி இதை பண்ணாரே தவிர இதெல்லாம் அவங்க வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து பாஜக கூட்டணியில் பாமக இருப்பது வந்து ரொம்ப மானக்கேடாக ஒரு விஷயமா இருக்குது. பாஜக கூட்டணியில் பாமக இருப்பது பாமகவிற்கே அவமானம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி? இல்லை, அவங்க வந்து பாமக அவர் என்ன சொன்னார், தேசிய நலன் கருதி கூட்டணியில் வரணும். தேசிய நலனா இல்லை மகன் நலனா? மகன் நலன் கருதி தான் கூட்டணியில் இருக்கிறார்கள். ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்தவரையில் அவர் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பானவர்களாக இருக்கிறார்கள் இல்லைங்களா? அவங்க வந்து எந்த இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கோ இல்லை அதை வழங்குவதற்கோ எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நாங்கள் கொடுத்ததை எல்லாம் திரும்ப மாற்றி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு வந்து சமூக நீதினு சொன்னீங்களா ஆரம்பத்திலேயே, சமூக நீதிக்காக சமூக நீதி போராளி, நாங்கள் இந்த சமுதாயத்துக்காக போராடுறோன்னு சொன்னவர் எப்படியாப்பட்ட போராளி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை இருந்தது. அந்த அறக்கட்டளையில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வந்து அதனுடைய நீதி அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரஸ்ட் அலுவலகத்துக்கு போயிட்டு வரும்போது அவரை வந்து அடிக்கிறீங்க, கல்லாலெல்லாம் அடிக்கிறீங்க. அவர் நீதி அரசு நேராக போய் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் போயிட்டு நான் என்னுடைய இந்த பதவி வேண்டாம், என்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஹைகோர்ட்டு தானாக முன் வந்து வழக்கு எடுக்குது. ராமதாஸ் உள்ளிட்ட 57 பேர் மீது வழக்கு போட்டு என்ன சொல்கிறாங்க, 2 லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமீன், 2 பேர் நபர் ஜாமீன் போட்டு எல்லார் மேலேயும் போட்டாங்க. A1 அக்யூஸ்ட் ராமதாஸ். இந்த போராளி என்ன பண்ணுறாருன்னா, ஹைகோர்ட்டுக்கு போய் நான் வந்து இது மாதிரி இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கிட்டே வரமாட்டேன், இந்த அறக்கட்டளைக்கிட்டே வரமாட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனை என்ற மன்னிப்பு கோரிட்டு அவர் மட்டும் போயிட்டார். மீதி பேரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இவர் தான் போராளி. இன்னொரு இது மகாபலிபுரத்தில் வந்து மாநாடு நடக்குது, 10 மணியை தாண்டி போயிடுது. அப்போ சொல்கிறார், என்ன பண்ண முடியும், மணி 11ஆவது, நான் இன்னும் மீட்டிங் பேசினுக்கிறேன், என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நான் யாருன்னு பேசினார். அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அவளை கைது பண்ணி திருச்சி சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி பேசுனதுனாலேயும் வன்முறை இப்போ கலவரங்கள்லாம் நடந்ததுனாலேயும் அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபை சரஸ்வதியை விட்டு அந்த ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதினார்னா, ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும்,
எனக்கு வந்து நிறைய நோய்கள் இருக்குது, என் கணவருக்கு நோய்கள் இருக்குது, அந்த நோயிலேருந்து அவர் வந்து காத்துக்கிறதுக்கும் மருத்துவ உதவி தேவையாக இருக்கிறதுனால அவரை வந்து விடுதலை பண்ணணும்னு கேட்டாங்க. அதையே வந்து அவங்க சட்டமன்றத்தில் படித்து காரி துப்பிட்டு அப்புறம் விட்டாங்க. ஸோ இவர் தான் போராளி. ஸோ இப்போ வந்து நாங்கள் டீசன்ட் அண்டு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, அன்புமணி அதானே சொல்கிறாரு. அந்த அன்புமணி சொல்கிறவர் என்ன சொல்கிறார், வேட்டியை மட்டி கடிச்சிட்டு மண் வெட்டி காயை தூக்கிட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ அவர்கள் வந்து வன்முறை, அவங்கக்கிட்ட வந்து வன்முறை இருக்கிறது, வன்முறை தாண்டவம் ஆடுகிறது, தப்பாக யாராவது பேசினாலும் அவர்களை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் வன்முறை ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வன்முறைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல ஏகே நடராசன் வன்னிய சமுதாயத்தினுடைய குரு என்று அழைக்கப்பட்டவர். அவர் வச்சிருந்த ட்ரிபிள்எஸ் அமைப்பில் ராமதாஸ் வந்து திண்டிவன நகர அமைப்பாளர் தான். முதல்ல ட்ரிபிள்எஸ் இருந்தது, சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி, அதில் இருந்தவர். ஆனால் அவரே வந்து என்ன வச்சு ஆள் வச்சு அடிச்சிங்க, காலை உடைச்சிங்க, மேலேருந்து மாடியிலேருந்து தூக்கி போட்டிங்க, சாவுரவர்னு நொண்டியாக இருந்து செத்து போயிட்டார். அடுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி, Z+ பாதுகாப்பில் இருந்தவர், மத்திய அமைச்சர், கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். அவரை திண்டிவனம் பக்கத்தில் அடிக்கிறீங்க. எத்தனை பேர், ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் ஒரே நேரத்தில் போட்டது அவர் அடித்ததுக்காக தான். அது எல்லாரும் யார், ராமதாஸால் ஏவி விடப்பட்டவர்கள். அதுவும் வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னி அடிகளார், அவர் தான் முதல் இந்த வன்னிய சங்கத்துக்கு துவக்கும் போது 80களில் தலைவராக இருந்தவர். அவரை காதலாக அறுத்து அடித்து போட்டிங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே வரலாம். இறுதியாக நான் CV சண்முகத்துக்கு வரேன். CV சண்முகத்தை என்ன பண்ணீங்க, அந்த தேர்தல் போது அவர் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது ஆள்லாம் அழைச்சிட்டு போய் அவரை அடிக்க போய் அவர் வந்து சின்னவராக இருக்கோ குள்ளமாக இருக்கோ காருக்குள்ளே பூந்துக்கிட்டார். அவங்க வந்து சொந்தக்காரன் முருகனை அங்கேயே வெட்டி கொண்டுட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து வன்முறை தானே. இந்த செயலை அவர்கள் தொடர்ந்து செய்வதனால நிறைய பேர் இந்த கருத்துக்களையும் விமர்சனங்களையும் யாரும் முன்வரதுக்கு சொல்கிறதுக்கு யாரும் முன் வரதில்லை, தயங்குறதில்லை. ஸோ இப்போ வந்து ராமதாஸ் வந்து சத்தியம் பண்ணார், எதுவும் செய்யலை, நான் செய்யலைன்னா என்னை முச்சந்திர நிறுத்தி சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார். இப்போ இவர் என்ன போய் சாட்டையால் அடிக்க முடியும்? வாக்கு வங்கி வருகின்ற பொழுது வாக்கு இருக்குது, வாக்கி போட்டு விளாசு என்று விளாசி எடுக்கிறார்கள். அதுதானே அவருக்கு எதிர்ப்பான வாக்குகளை விளாசுகின்றார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறாரு, அன்புமணி பதவியேற்ற உடனே அவர் அமைச்சராக வரார். அவருக்கு வயசு 35. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து உயிர் நீத்த 25 தியாகிகளுக்கு முதல் வருடம் 2 ஏக்கர் விவசாய நிலங்கள் வாங்கி தருவேன், அடுத்த வருடம் கான்கிரீட் வீடு கட்டி தருவேன், அதற்கு அடுத்த வருடம் 3வது வருடம் கறவை மாடுகள் வாங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிவகுப்பேன். அதற்கு அடுத்தது என்ன சொல்கிறார், அந்த குழந்தைகளை எல்லாம் படிக்க வைப்பதற்காக, அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன கல்வி கேட்குறாங்களோ அது வரலாம், என்ன படிப்பு, டாக்டரா, என்ஜினியரா, இல்லை PhD எது பண்ணாலும் அவர்களெல்லாம் நான் படிக்க வைப்பேன், நான் தான் தத்து எடுத்து படிக்க வைப்பேன். அதற்கு அடுத்து ஒன்று சொன்னார், இவரை 25 குடும்பங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நான் அரசு வேலை வாங்கி தருவேன் என்று சொன்னார். இப்போ சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஹைலைட்டே என்னன்னா, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் தான் 25 பேர் செத்து போனதில் 8 பேர் இருக்காங்க. 8 தியாகிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் முதல் பலியானவர், ஒரத்தூர் ஜெகநாதன், முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், கயத்தூர் முத்து, கோலியனூர் கோவிந்தன், கோலியனூர் விநாயகம், தொடர்ந்தனூர் வேலு. இவங்க 8 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த தொகுதியில் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு தொகுதிக்குட்பட்ட கிராமங்கள். இந்த 8 பேர் மூஞ்சிலை எப்படி போய் முழிப்பாங்க? இந்த 8 பேருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ நான் தானே பேசி அவர்களுக்கு, கலைஞர் அவர்களோட பேசி என்ன வாங்கி கொடுத்தேன், 1500 ரூபாய் பென்ஷன், இது இன்றைக்கு 3000 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தேன். புரியுதுங்களா? அதை கூட நான் வந்து 5 லட்சமாக வாங்கி தரேன்னு ராமதாஸ் போய் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கல, பார்க்கல. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து விட்ட பிறகு இவங்க எப்படி போயிட்டு அந்த மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பாங்க? அதுவும் 2 முரணான இது வேறு இருக்குது. இடஒதுக்கீடுக்கு வந்து இவங்க கேட்கலாம், வந்து யாரை சொல்கிற மாதிரி திமுகவை சொல்கிறாங்க. திமுகவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் போன உடனே அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது, நீங்கள் ஒதுக்கீட்டை வழங்கலாம். 2 காரணங்கள் சொன்னாங்க. ஒன்று வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் எடுங்க, கல்வி வேலைவாய்ப்பில் இவர்கள் என்ன இருக்கிறார்கள், அதற்கப்புறம் மக்கள் தொகையில் வந்து சயின்டிஃபிக் அரைவலாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அறிவிச்சிருங்கன்னாங்க. இவங்க வந்த உடனே முதல்ல வந்து கொஞ்சம் காலம் பொறுத்து
ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஒரு ஜிஓ போட்டு அது பேக்வேர்டு கமிஷனுக்கு கேட்டாங்க. அது வந்து உடனடியாக டேட்டாஸ்லாம் எடுக்க முடியல. அப்புறம் ஒரு 6 மாதம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கொடுத்தாங்க. இப்போ ஏப்ரல் 11ஆம் தேதியோடு அதுவும் முடிந்து விட்டது. எல்லா டேட்டாக்களும் எடுக்கப்பட்டு விட்டது. சோப்ரா என்ற ஸ்பெஷல் செக்ரட்டரி மூலமாக ஐஏஎஸ் மூலமாக எடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கான வேலைவாய்ப்பு கல்வியில் இது எடுத்துட்டு இருக்காங்க. சயின்டிஃபிக் அரைவல் சொல்லிக்கூட அதை எடுக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே ஐஐடி சென்னையிலையும் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அதனால் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஐஐடியில் கேட்டு அவங்க டீட்டெயில்ஸாக வாங்கி வச்சுட்டாங்க. என்றைக்கு ஒன்றாலும் அறிவிப்பு வெளிவரலாம். ஸோ இதே இதில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னாங்க. 110 விதின்னு நாங்கள் கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஒன்றும் செஞ்சு முடிக்கல. அதே நேரத்தில் வந்து அந்த கல்வி வேலைவாய்ப்புக்காக அவங்களுக்கு அந்த 25 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவரவர்கள் படித்த கல்வி தகுதியின் அடிப்படையிலே அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 110 விதியில் அறிவித்தார்கள். அதுவும் கொடுக்கல. இது முடிஞ்ச பிறகு அவர்கள் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க போய் கேட்கணும். இவர் வந்து வேற யாரை குற்றம் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்கள தான் கேட்க முடியும். இவங்கள தான் கேட்குறோம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.